வாங்கக்கா உட்காருங்கக்கா. அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. இது நம்ம கடையில் உட்காந்துல வாக்கா. அக்கா நம்ம கடையில் உட்கார வாங்கக்கா. அக்கா இங்க வாங்கக்கா. அக்கா வாக்கா. மகராசி இன்னைக்கு யார் கடையில உட்கார போகுதோ? கும்புறங்க இங்கே வாங்கக்கா. அக்கா அக்கா நம்ம கடைக்கு வாங்கக்கா. என்ன காமாட்சி வாங்கக்கா. இன்னைக்கு உனக்கு மச்சம்தான் போ. நீங்க கொடுக்குற காசுல தானக்கா நாங்க கடை ஓட்டு பொழப்பு நடத்துறோம். அக்கா 2 லோடு வாழைத்தார் வந்திருக்கு. ஏய் எம்பிட்டு சரக்குன்னு சொல்லாத, எம்பிட்டு காசு வேணும் அது மட்டும் சொல்லு. 1500 ரூபாக்கா. டேய் கொடுத்துட்றா. என்ன அக்கா காசு எண்ணி பார்க்குறியா? சாந்தத்துக்குள்ள வட்டியோட வந்து சேரணும். போ. சரிண்ணா. எங்க இங்க மாயக்காங்கிறது உட்காந்துருக்காங்களா? அவங்க தான் வாங்குற மாதிரி கரெக்டாக கொடுத்துடணும். இங்க மாயக்காங்கிறது யாருங்க? இங்க வர நம்ம ஊர்ல நம்மள தெரியாம ஒரு ஆளு. அதானே இவங்க தான். நீ யாரு? கொக்கிங்கிறவர் அனுப்பிச்சார். அந்த நாய் உள்ளாரல கிடக்கு, அதே அப்படி அனுப்போம். நான் அங்கேருந்து தான் வரேன். செயல இருந்தா வேலை ஏதாவது கொடுத்தேன்னா? இங்க என்ன வேலை கிடக்கு நான் உங்களுக்கு கொடுக்க? சரி உட்காருங்க, நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. இன்னொரு தடவை இங்க தண்ணி அடிக்கிறத பார்த்தா வெட்டி விடுவேன். வெட்டி ராத்திரி பூரா லோடு ஏத்தி இறக்குறவன் தண்ணி அடிக்கிறான், தப்பு இல்ல. அதுவும் இங்க வச்சு அடிக்கிறது இல்ல. மார்க்கெட்ல எவனாவது தண்ணி அடிக்கிறத பார்த்த அறுத்து விடுவா. அறுத்து சாக்கிறத குடிகார பயல. ஏய் மார்க்கெட்டு கோவில் மாதிரி தொழில் பண்ற இடத்துல இந்த கண்டாவிலே வச்சுக்கிட்டா ஒரு பயல வழங்க மாட்டீங்க. சிரிக்கு மவனை வேளங்காத பையன். நீங்கள தான் இருக்கீங்களே சல்லி காசு கூட புரோசனம் இல்லாம. உங்களை மாதிரி ஆளு தான் எங்களுக்கு தேவை. எங்க வீடு? இல்ல என்ன பாக்குறீங்க? உள்ளார வாங்க.
உள்ளாரையும் போய் பாருங்க. பாருங்கய்யா. கோவாலே, அதை எடுத்து போடுறா. உட்காரட்டும். சும்மா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு போடு. உட்காரியா? ஏண்டா இன்னைக்கு யார் சமைக்கிறது? நான் தாங்கோ. நீங்க இதுக்கே உள்ளார போனீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. பொறவு இன்ஸ்பெக்டர் சொன்னார். அவருக்காக நீங்க எதுக்கு போனோம்? உத்தியோகம் தேடித்தான் இந்த ஊருக்கு வந்தேன். கிடைக்கல. போறதுக்கு வேற இடமும் தெரியல. அந்த 30 நாளும் என்னை தங்க வச்சது, சாதம் போட்டது எல்லாமே அந்த இன்ஸ்பெக்டர் தான். விஸ்வாசம். பாத்தீங்களே போட்டோ? என் புருஷன் 20 பேர் சேர்ந்து வெட்டினாலும் அவகளை சாய்க்க முடியாது. இப்ப சொன்னீங்களே விஸ்வாசம், அதே அவகளை சாச்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ள வந்து புழங்காத போலீஸ்காரங்களே கிடையாது. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஒரு நாள் அவங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க. நான் தாலி கட்டிக்கிட்டு வந்த 4வது நாள் போனவங்க வந்தாக. பெரிய ஆபீசர்லாம் தொல்லை பண்றாங்க, நீ ஓடுற மாதிரி ஓடு, நாங்க ஓடுற மாதிரி விட்டுறோம்னு சொன்னாங்களாம். நம்பி ஓடினார். சுட்டு தள்ளிவிட்டானுங்க. இது வரைக்கும் ஏன் போனாரு, எதுக்கு சுட்டாங்க எதுவும் தெரியல. அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கு போறவு அவங்க சாவாசம், அவங்க விட்டது தொட்டது எல்லாம் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிடுச்சு. பாக்குறீங்களே, இதுங்க எல்லாம் தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உசிரியே கொடுத்துருங்க. இதுங்களுக்கெல்லாம் நான் என்ன பெருசா பண்ணிவிட்டேன்? கொண்டாடா பாப்போம். ஏண்டா அடுக்க அரைக்கு பாரு. 8 வருஷமா சமையல் பண்ணி உப்பு போட கூட துப்பு இல்ல உனக்கு. டேய் எங்க ஆட்ட காட்ற? டேய் புடிடா அவள. எங்கடா புடிடா அவள? டேய் எங்கிட்ட வந்தாலும் இங்க வாடங்க. புடிடா டேய். இந்த மாட்ட மவனே. உண்டுல ஆக்கிடுவே. வாடங்க. டேய் புடிடா அவள. ஓடுடா சீக்கிரம். ஏய் வா வந்தாடங்க டேய். என்னடி இங்க வாய. வேலை கிடக்குடி. அதை விட முக்கியமான விஷயம், இங்க வா. இப்படி உட்காரு பாட்டி. பொறுக்கு வலிக்குதுடி. அம்மா அப்பா. படு பாட்டி. இவ ஒருத்தி. என்ன? I am totally confused. என்ன கன்ஃபியூஷன்? போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் எடுப்புடியா இல்ல போலீஸா? மாயக்கா கூட போறானே அவன் ரவுடியா இல்ல நல்லவனா? நெத்தியில நாமம் போட்டிருக்கானே அவன் ஐயரா இல்ல விஷமா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கும் முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன?
விடுஞ்சேர்ந்திருந்தா அவனை பத்தியே பேசுறியே, அவன் மேல உனக்கு என்ன அக்கறை? குட் டவுட். அடி போடி. போடாண்டுபுக்கு. குறுக்கு வழியில் வாழ்ந்து தேடிடும் திருட்டு உலகமடா. அல்றது காலை போடுறா டெப்போரி பிசுக்கும். ஏய், துவைக்கிறது பெருசு இல்லை, அழுக்கு போகணும். இல்லைன்னா அக்கா என்னையத்தையும் கேள்வி கேட்கும். அக்கா மரம் செடி கொடிகளோட வாழ்ந்து இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கொட்டுப்பாரு இங்கதான். அக்கா என்னடா கொக்கி, எப்படி இருக்க? ஏக்கா கேட்குற? என் பொழப்பு நாவட்ட பாடா இருக்கு. தனியா தொழில் பண்ணலாம்னா பூரா துறந்தாக்கா பண்றாங்க. உனக்கு எவன்டா துரோகம் பண்றது? இப்படித்தான் புதுசா வெள்ளையும் சொல்லையுமா வந்து இறங்குனா பஸ் ஸ்டாண்ட்ல. சரி, பெரிய பையா வச்சிருக்கானே, பெருசா இருக்குமேன்னு கொக்கிய போட்டேன். கடைசியில பார்த்தா ஓட்ட ரேசரையும் வெட்டாத கத்திரியும் வச்சிருக்காக்கா. வெளியில சொன்னா வெக்கக்கேடு. சரி, இந்த கேவலத்தை என்ன பண்றதுன்னு விட்டுட்டக்கா. கொக்கியோடைய கதை உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? வேலையை பாருங்களா, வெட்டி போயிடல. இதை யார்கிட்டையும் நான் சொல்லல. சொன்னா கொக்கி சாஞ்சிட்டான்னு கேவலமா பேசுவாங்கல்ல. ஏன்னா நம்ம தொழில அவளை போட்டிக்கா. சரி, அதை மீறி புழப்பு பார்க்கணும்னா எங்கிட்டு பார்க்க விடுறாங்க? வைகை ட்ரெயின் கூட 10 நிமிஷம் லேட்டா தாக்கா வருது. ஆனா அந்த தொப்பிக்காரங்க 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கவே வந்து கோழி அமுக்குனாப்புல அமுக்கிட்டு போயிடறாங்க. அப்புறம் எப்படிக்கா என்கிட்ட 10 காசு இருக்கு? ஒருவேளை கஞ்சின்னு ஓட்ட வந்தா தாக்கா, வேற நாதியே இல்லக்கா. அக்கோ, உள்ள இருக்கும் போது ஒரு சாமி அனுப்பி விட்டனே, வந்தாரா? சாமி இங்க செட்டிலாக்கா? சாமி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். அக்கா, சாமி ஒரு பெட்டி வச்சிருந்துச்சுக்கா. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா 3 வாக்கியாக்கா. இங்கிட்டு பார்த்தா கத்திரி சிகரெட்டு மாதிரி ஒரு கட்டிக்கா. அங்கிட்டு பார்த்தா சிவப்பு தூளுக்கா. நடுவாப்புல பார்த்தா தங்க குச்சி மாதிரி ஒண்ணு இருந்துச்சுக்கா. ஆஹா, கொக்கி பெருசா வாழப்போறான்னு நினைச்சாக்கா. கடைசியில பார்த்தா அது விளக்கமாத்து குச்சிக்கா, விளக்கமாத்து குச்சி. நான் அவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களக்கா. சாமி, கடைசியில இங்கேயும் வந்துட்டீங்களா? வாங்க சாமி, உட்காருங்க. என்ன இடம்னா மிரட்சியா இருக்கோ? பார்க்கத்தே கரடு முரடா இருப்பாங்க. பழகிட்டா நம்மளுக்கு ஒண்ணுன்னா உசுரவே கொடுப்பாங்க. இந்த ஊர்ல கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி பேருக்குதான் எல்லாமே தேவர் தான். சட்டம் ஒழுங்கவே தேவர் தான் கரெக்ட் பண்றாரு. அவன் பேரு தான் நெட்டக்காமே. ஆள் வளர்த்தியா இருக்கான்ல, அதான் அந்த பேரு. தெப்பக்குளம் ஏரியாவை தேவரை அவனுக்கு கொடுத்துட்டாரு. அக்காவுக்கு மார்க்கெட் எப்படியோ அதே மாதிரி அவனுக்கு. அதான் எதிர்த்தாப்புல கட்டையா குட்டையா இருக்கான்ல வெள்ளச்சட்டக்காரன், பேரு முரியன். தார்பாய் முரியன். சரக்கு ராரியில தார்பாயை பொத்துனா அதை ஆட்டைய போடுறதே உங்களுடைய தொழிலே. பேசுவேன், சத்தம் வெளியவே கேட்காது. ஆனா மனசு தங்கம். சாமி, இந்த உட்காந்துட்டு இருக்கானே அவன் தான் கூறுமாத்தி. சும்மா வெட்டச்சிக்கிட்டே இருப்பான். அக்கா ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா, மார்க்கெட்டில் அதிக வருமானம் இல்லை. அதான் அக்கா ஏரியா மேலே தனி கண்ணு. எப்படா உள்ள புந்துலான்னு கருகிட்டு இருக்கான். அக்கா உசார்ல. அவர் தான் வரிச்சுக்கிறான். ஒரு பஞ்சாயத்துக்காக தேவர்கிட்ட வந்தார், அப்படியே ஒட்டிக்கிட்டாரு. பெரிய தர்மஸ்தான், காசுன்னு கேட்டால் அள்ளி கொடுத்துருவாரு. தேவர் கிளம்புற நேரமாச்சு, வேகமா போய் பாருங்க. இவன் தான் பம்மாத்தேன், தேவருக்கு ஆளி 4. கொடுங்க சாமி. அக்கா கொடுக்க சொன்னாங்க. அது இருக்காரே, அவர் தான் தேவர். டெல்லியிலேருந்து பெரிய ஆஃபீஸர்லாம் வர்றாங்க.
ப்ரெஷர் கொஞ்சம் ஓவரா இருக்கு ஐயா. நீங்க தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ஆளுங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம். இவர் ஏரியாவில் நம்ம ஆள் எவன்டா? ஐயா, நாளைக்கு டெல்லியிலேருந்து ஆபீசருங்களாம் வராங்களாம். எங்கேயும் போகாம இங்கேயே கடை. சரிங்க. சரி வரேங்க ஐயா. என்ன முடிவு பண்ணீங்க? ஐயா ஒரு 6 மாசத்துல முழுசா கட்டிட்டேன்னு சொல்லிட்டார். என்னையா? கட்டிடுங்க. எப்படி? நம்ம நிலர் 150 ஏக்கர் வைகைடம் பக்கத்துல இருக்குங்க. விலை பேசிட்டேன், முடிஞ்சிடும். அது போக 40 டாங்கலோர் இருக்குங்க. அதையும் வச்சோ வித்தோ எப்படியாவது கட்டிடுவீங்க. நீ என்னையா சொல்ற? அவர் வாயால சொல்றது எனக்கு சரிங்க, ஆனா வாய் வார்த்தை கவர்மெண்ட்டுக்கு சுத்தப்படாதுங்களே. எழுதி கொடுத்துட வேண்டியது தானே? எழுதியாச்சுங்க ஐயா. அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சு இல்ல? முடிச்சிடலாங்க, ஆனா சாட்சி தேவை. வலுவான சாட்சி இருந்தா தான் கவர்மெண்ட் ஏத்துக்கும். யார் கையெழுத்து ஆகணும்? ஐயா கையெழுத்து போட்டா மறுபேச்சு இல்லைங்க. தேவ செல்வாக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். என்ன வேணும் அதை சொல்லியா? உங்க கையெழுத்து ஒரு சாட்சியா? देवर दस्तखत किया तो हम एस्केप हो जाएंगे. अच्छा आइडिया दिया तुमने. கொடுங்க சீக்கிரம். கையெழுத்து போட போறேன். கட்டிடுவேல்ல? கட்டிடுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? இதுல ஒரு தப்பு இருக்குங்கய்யா. தப்பா? என்னையா? இத நான் கொஞ்சம் படிக்கலாமா? இது சாட்சி பத்திரம் இல்ல, ஷூரிட்டி பத்திரம். அப்படின்னா இவர் கட்ட வேண்டிய 25 லட்சம் ரூபாய் பணத்தை 2 மாசத்துக்குள்ள கட்டலைன்னா வட்டியோட சேர்த்து நீங்க கட்டுறதா எழுதிருக்காங்க. பேர் என்ன? யதுநந்தன். அக்கா கிட்ட இருக்காப்ல.